பணம் பத்தும் செய்யும். காசு இல்லாதவங்கள்ட்ட கேட்டால் தான் காசோட அருமை என்னன்னு தெரியும். இந்த உலகத்தில் மனுஷனா மதிக்கிறதுக்கு கூட காசு தான் வேணும். காசு இல்லைன்னு வைங்க, மனுஷனா கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. இல்லாதவங்க காய்கறி சமைச்சு சாப்பிட்டா என் கறி வாங்க காசு இல்லையான்னு கேட்பாங்க. இதே இருக்கவங்க காய்கறி சாப்பிட்டா சேலட்டு டயட்டு அப்படிம்பாங்க. இல்லாதவங்க சைக்கிள் ஓட்டினா என் பைக் வாங்க காசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதே இருக்கவங்க சைக்கிள் ஓட்டினா எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். மனுஷனா மதிக்காத இந்த உலகத்தில் நம்மளை மதிக்க வைக்கணும்னா நம்மகிட்ட காசு இருக்கணும். இது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். காட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா விறகு எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து அடைஞ்சு வச்சு வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிட்டு பாத்திரம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. அதையுமே விளக்கி எடுத்து வச்சு எடுக்க துணி வந்துகிட்டே இருக்குமே தவிர என்னைக்குமே முடிஞ்ச பாடே இல்லை. இந்த பாத்திரம் விளக்குற வேலைக்கும் துணி துவைக்கிற வேலைக்கும் ஒரு எண்டே இல்லாம போச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. குடிக்கிற தண்ணி அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு ட்ரெஸ் மடிக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் மடிச்சுட்டு வீட்டையுமே மாப் போட்டு விட்டுட்டேன். தேவி அபிநயா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.